எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம குக்கிங் லாங்குவேஜ் சேனலில் சூப்பரான ஆரோக்கியமும் ருசியும் நிறைந்த முருங்கைக்கீரை சட்னி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது வரைக்கும் நம்ம குக்கிங் லாங்குவேஜ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். இப்போ இந்த முருங்கைக்கீரை சட்னி செய்கிறதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு நம்ம பார்த்துடலாம். 1 டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1/2 டேபிள் ஸ்பூன் சீரகம், 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகு, 4 வரமிளகாய், 4 பச்சை மிளகாய், சின்ன சைஸ் புளி, 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய், ஒரு பெரிய வெங்காயத்தை இதே போல் ரஃபாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு கையளவு முருங்கைக்கீரை எடுத்து நல்லா கழுவி எடுத்து வச்சுருக்கோம். இவ்வளோ தான் சட்னிக்கு தேவையான பொருட்கள். இப்போ இந்த சட்னியை எப்படி செய்யறதுன்னு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஒரு பாத்திரத்தில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இது ரெண்டும் நல்லா வறுபட்டு வரணும். கேஸ் சிம்மில் வச்சு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இந்தளவு வறுபட்டு வரணும். இப்போ இதில் நம்ம எடுத்து வச்சுருக்க காஞ்ச மிளகாவையும் பச்சை மிளகாவையும் சேர்த்துக்கலாம். நீங்கள் காரத்துக்கு ஏற்றாப்பில் மிளகாயை கம்மியும் இல்லை கூடுதலாகவும் நீங்கள் சேர்த்துக்கோங்க. கூடவே நம்ம நறுக்கி வச்சுருக்க வெங்காயத்தையும் இதில் சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கி வரணும், அது வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். வெங்காயம் இந்த அளவு வதங்கி வரணும். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க சீரகம், மிளகு ரெண்டுத்தையும் சேர்த்து இதில் எல்லாத்தையும் நல்லா கலந்து எடுத்துக்கலாம். இப்போ இது கூட நம்ம முருங்கைக்கீரையும் சேர்த்துக்கலாம். முருங்கைக்கீரையை நீங்கள் ரொம்ப நேரம் வதக்கக்கூடாது. ரொம்ப நேரம் வதக்குனா அது ஒரு கசப்புத்தன்மை இருக்கும். அதனால் முருங்கைக்கீரை வெந்து வர வரைக்கும் இதை நம்ம வதக்கி எடுத்துக்கிட்டால் போதும். இந்த அளவுக்கு முருங்கைக்கீரையை நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ இது கூட புளி, நம்ம திருகி எடுத்து வச்சுருக்க தேங்காவையும் இதில் சேர்த்து இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்துடலாம். இப்போ தேங்காவும் புளியும் நல்லா வதங்கி வந்திருக்குது. இப்போ இந்த ரெசிபிக்கு தேவையான உப்பையும் நம்ம சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா கலந்துக்கலாம். இப்போ இது நல்லா ஆறட்டுன்னு ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து நம்ம சட்னி பதத்துக்கு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ மிக்ஸி ஜாரில் சேர்த்தாச்சு. இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம சட்னி பதத்துக்கு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்ல மைய அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இந்த சட்னிக்கு ஒரு தாளிப்பு நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இப்போ 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சி வந்ததுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சு வரணும். பாருங்கள், கடுகு நல்லா பொரிஞ்சு வருது. இது கூட 1 டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பையும் சேர்த்துக்கலாம். உளுந்தும் நல்லா வறுபட்டு வரணும். இப்போ நம்மளுக்கு தாளிப்பு ரெடி ஆகிடுச்சு. இதை சட்னியில் சேர்த்துக்கலாம். இப்போ நம்மளுக்கு முருங்கைக்கீரை சட்னி ரெடி ஆகிடுச்சு. அருமையான முருங்கைக்கீரை சட்னி ரெடி. முருங்கைக்கீரை சாப்பிடாதவங்க கூட இந்த சட்னியை விரும்பி சாப்பிடுவாங்க.
இதில் இரும்பு சத்து இருக்கிறதுனால உடம்புக்கு ரொம்ப நல்லது. இந்த சட்னியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுனாக்கா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.